காலை வணக்கம் எல்லாருக்கும். இந்த பெண்மணியை தெரியாதவர்கள் ஒருத்தரும் இல்லை. கனடாவில் கூடுதலாக யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இந்த பெண்மணியை தெரியும். ஏன்னா கூடுதலாக யூடியூபர்ஸோடு நல்ல அன்பாக பழகக்கூடியவா, எல்லா யூடியூபர்ஸோடு நல்ல ஃபன்னாக பழகக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றார், விசிட் பண்ணுறதுக்காண்டி கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார். அவள் இங்கே கனடாவில் வசித்து வருகின்றா, ஸ்காப்ரூவில் வசித்து வருகின்றா. நல்ல ஒரு அழகான பெண்மணி, எல்லோடையும் பழகக்கூடிய ஒரு பெண்மணி. இவ என்னன்னு சொன்னால் 59 வயதுடையவா. இவ யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கிறா. அங்கே கொடிகாமத்தில் இவ அங்கே தங்கி இருந்து அங்கே இருந்திருக்கின்றா. இன்று காலமே என்ன செய்திருக்கின்றாண்டா, துதி சக்கர வண்டியில் அவள் என்ன செய்திருக்கிறாண்டால் பயணம் செய்திருக்கின்றா. அப்போது பின்னுக்கு டிப்பர் வாகனம் என்ன செய்திருக்கின்றா, மோரி இருக்கின்றது. மோரின உடனே அந்த இடத்துலேயே படுகாயம் அடைந்திருக்கின்றா. படுகாயம் அடைந்த மட்டும் அங்கே உள்ள மக்கள் என்ன செய்திருக்கிறாருண்டா, இவரை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அங்கே அவருடைய உயிர் போய்விட்டது. இன்று அவருடைய உயிர் போய்விட்டது. ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த பெண்மணியே மறக்க முடியாது. கூடுதலாக எல்லா யூடியூபர்ஸ் இந்த யூடியூப்லேயும் கலகலப்பாக இருப்பாள். அன்பான பெண்மணி, நல்ல ஒரு பெண்மணி. இன்று காலமாகிவிட்ட ஆண்ட அனுபவங்களை நான் யூடியூபர்ஸாக இருக்கிறபடியே நான் வாக்கு தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.